நான் இந்த இந்த பஞ்ச் ஆஃப் போட்டோஸ்குள்ள போகணும்னா, பட் அதுக்கு முன்னாடி அப்பாவை பத்தி நீங்க இவ்வளவு பேசுறப்போ நிறைய இதுக்கு முன்னாடி கௌதம் வாசுதேவ் மேனன் சார் வந்திருந்தாங்க. அவங்க அவங்க அப்பாவை பத்தி நிறைய சொன்னாங்க. அந்த இழப்பு வந்து அவங்களுக்கு அந்த இழப்பு தான் வந்து வாரணமாயிரம் படமா மாறியதுன்னு நீங்க பேசுறப்போ சொன்னீங்க. ஒரு படத்தை இவங்களோட கதையை நான் இயக்கணும்னு. அது 100% நடக்கும்னா நான் எனக்கு தெரியும், நம்புறேங்கிற தனி எனக்கு தெரியும். ஏன்னா உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறப்ப ஒரு கதாசிரியர் வந்து உங்களுக்குள்ள இருந்து பேசுறாருன்னா அது இப்போ இல்ல. நீங்க வந்து அந்த டிராமா போடுற கதை ஒண்ணு சொன்னீங்கல்ல, அந்த 3 பேரு சாக போகணும்னு நினைக்கிறவன் வாழ்க்கையில சாகதான் போற எல்லாரும் பார்க்கணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வந்து எனக்கு அங்க அங்க ஆரம்பிக்குது. நீங்க சொன்ன மாதிரி இது அந்த ஜேர்னில வந்து அதுக்கு ஒரு காலம் கண்டிப்பா வெகு விரைவில் காத்து கொண்டு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரே ஆசை எங்களை வச்சு எனக்கு எங்க லைஃப்பை நான் படம் பண்ணணும்னு ஆசை, நான் இயக்கணும்னு ஆசை. பண்ணிடுவீங்க கண்டிப்பா பண்ணணும் அவசரம் இல்லை. இப்ப நமக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய வந்துட்டு இருக்குது. ஏதோ ஒரு டயத்துல அதுக்கான வாய்ப்பு வரப்ப பண்ணுவோம். whenever it is கண்டிப்பா அது நடக்கும். டச் வுட். ஸோ ஆனா இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்லண்ணா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னா சினிமால தான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இது சினிமா மட்டும் தான்ப்பா அப்படின்ட்டு நிறைய பேரை பத்தி லைக் ஆஃப் ரெக்கார்ட் நிறைய பேர் பேசி கேள்விப்பட்டிருக்கேன். பட் இது உண்மையிலேயே நான் வந்து உங்களோட ஹோட்டல்ல திறந்து வைக்கிற போட்டோவை நான் பார்த்திருக்கேன் ஏர்போர்ட் கிட்ட. இந்த தம்பி தான் நம்மளுடைய பிரான்ச்ல இன்னைக்கு அன்பு தம்பி, என் குடும்பத்தில் ஒருவன் அப்படிதான் சொன்னேன். எங்க எல்லாரும் கூட சேர்த்து இந்த பிள்ளையும் என் பிள்ளை தாண்டி எங்க அம்மா அடிக்கடி சொல்லும். என் தம்பி தான் நானும் சொல்லுவேன். உண்மைக்கே இன்னைக்கு கூட தம்பி காலைல சர்ப்ரைஸ், சும்மா இன்னைக்கு காலையில் ஒரு ஃபோன் வந்துச்சு. பார்த்தா தம்பி இது வீடியோ கால், நான் ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கு, முக்கியமான ஃபங்க்ஷனில். அப்போ வீடியோ கால் வருது. பார்த்தா சரியா சிக்னல் கிடைக்கல. தம்பி சாரி தம்பி வீடியோ காலில் வரீங்க, சிக்னல் கிடைக்கவே இல்லை தம்பின்னு. ஒரே ஒரு ஒரு ஃபோட்டோ மாதிரி வந்துச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அப்படியே அந்த வீடியோ. இது எந்த இடம்னு கேட்டாப்புல, தம்பி தெரியலையே தம்பி, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, தெரியல தம்பின்னு. மதுரையில் அம்மன்ட்டு என்னோட ஹோட்டல் இருக்குன்னு அங்கே தான் உட்காந்துருக்கேன்டாப்புல இன்னைக்கு. என்ன தம்பி சொல்லவே இல்லைண்டே, நான் ஏன் சொல்லணும் என் ஹோட்டலுக்கு போறதுக்கு அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வரைக்கும் எங்கிட்ட கூட சொல்லாம மதுரைக்கு போறப்ப என் ஃபேமிலியை இருந்து பார்த்துட்டு வரல, அவ்வளோ ஒரு உரிமை. வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆமா தம்பி, சப்போஸ் அந்த சிட்டிக்குள்ள இருந்தாங்கன்னா அம்மா அவங்க யாருமே போய் பாட்டு வருவாப்புல. அவங்க சொல்லி எனக்கு தெரியும் தம்பி வந்தாப்புல பாட்டு போனாப்புலன்ட்டு. அப்படி ஒரு உரிமை எடுத்துக்கிற ஒரு தம்பி. உண்மைக்கே நடிகன் சினிமாலாம் தாண்டி ஒரு ஒரு சக ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா, ஒரு சக மனுஷனா பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு தம்பி. இன்னைக்கு அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாரு. எங்க 2 பேரோட காம்பினேஷன் இன்னைக்கு கண்டிப்பா ஒரு நடிகனா எனக்கு அடுத்தடுத்து பெரிய சக்சஸ். ஒரு மைலேஜ்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் ஒரு மைலேஜ்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து ஒரு ஜம்ப் ஆகி அங்க போனேன், அங்கிருந்து ஒரு ஜம்ப் ஆகி அங்க போனேன்னு சொல்லுங்க. அப்படி அந்த ஜம்புக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காப்புல. அவங்களே ஒரு ப்ரொடியூசரா வேற ஆகி அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஒரு உலகத்தரத்துல ஒரு ஒரு நல்ல படத்தை கொடுத்தோம்னு ஒரு தயாரிப்பாளர்ல முக்கியமான அளவு இருக்காப்புல. ஆமா, இன்னைக்கு கொட்டுக்காண்டு ஒரு அற்புதமான ஒரு படத்தை கொடுத்துட்டு இருக்காப்புல. அந்த படம் தயாரிச்ச உண்மைக்கு நான் தம்பிக்கு ஒரு பெரிய ஒரு சல்யூட் அடிச்சுக்கிறேன். அவர் தயாரிச்ச மட்டும் நமக்கு பிடிச்ச தம்பி நம்ம நடிச்சிருக்கோம், அவர்கள் தயாரிச்ச எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு அது தேங்க்யூ தம்பி. இப்படி ஒரு படம் எடுத்ததுக்கு. ஆமா தம்பி, நிறைய படங்கள் நடிக்கிறீங்க, நீங்க நினைச்ச என்ன வேண்டாம் எப்படி வேண்டாம் செலவு பண்ணலாம். ஆனா அது சினிமாவுக்குள்ளேயே ரொம்ப சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்கி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காரு. சின்ன சின்ன படங்கள்லாம் வாங்கி அவர் அந்த லாப நோக்கம் அதெல்லாம் அவருக்கு அந்த மைண்ட்ல எதுவுமே இல்லை. இந்த படங்கள் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், நம்ம சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும். இந்த படத்தை பிடிச்ச அவர் பண்ணாரு. உண்மைக்கு இந்த படம் அவர் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் எந்த லாப நோக்கம் எதுவுமே இல்லாம இந்த கதைக்கும் இந்த இயக்குனருக்காகவே அந்த படத்தை பண்ணாரு. அவர் நினைச்ச மாதிரி அந்த படம் அவ்வளவு பேர் வாங்கி கொடுத்துருச்சு நான் நம்புறேன். சினிமாவுடைய கேரியர்ல அவர் ஹீரோவா நடிச்ச கலெக்ஷன் இன்னைக்கு எல்லாத்தையும் வேற லெவல்ல இருக்காரு. கண்டிப்பா இந்த படத்தை எடுத்ததுல தம்பி வாழ்நாள் முழுக்க பெருமைப்படுவாப்புன்னு நினைக்கிறேன். அதாவது கொட்டிக்காட்டி எடுத்ததுல. தேங்க்யூ தம்பி. ஆனா அதோட ப்ரீமியருக்கு ப்ரொடியூசர்ஸ் என்ன உள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்கல்ல, எல்லாருக்கிட்டையும் வாங்க வாங்க வேகமா போய் படம் நான் லேட்டா வந்து இருந்துகிட்டு சீக்கிரமா உள்ள போ வேகமா போ. நானும் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். தம்பி இங்க வந்தாச்சா, நான் தேட்டர்லாம் நான் இருக்கேன், சாரி தம்பி நான் கொஞ்சம் லேட்டா ஆச்சு தம்பின்னு. ஆனா ஹீரோனே நீங்க கொஞ்சம் லேட்டா வர தப்பே இல்லைன்னு, நாங்க ப்ரொடியூசர் இல்லையா, நாங்க முன்னாடி வந்துடணும் விளையாடுவாப்ல. எவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லைங்களா. அதானே சில பேரோட வெற்றி வந்து மக்கள் வந்து அவங்க வீட்டுல ஒருத்தவங்க போனதா எடுத்துப்பாங்க. அது அவங்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். அது வந்து மகிழ்ச்சியா இருக்குது.